நீ வந்து இந்த மாதிரி ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு வரத்தோடு நீ அவரே காட்டி கொடுக்காது. சரி நீ வா, நீ வந்து அங்கே உலகமாக வரதை விட இதே பெட்டர். மாட்டிக்கிட்டியா? பின்னாடியே வர பிரிகடா நீ வா. எனக்கு தெரியாமல் நீ வந்து இங்கே வந்தால் என்ன அர்த்தம்? அதுக்கு பதிலாக கூடவே வரேன்னு சொல்லியிருக்கலாம்ல. கேமராவில் மாட்டின பற்றியா? சப்போஸ் நீயே உன்னுடைய லவரோட வந்திருந்த மறைஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோ, என்ன இருக்கும்? அப்புறம் இந்த பொண்ணு வந்து எனக்கு அசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு முழு கதை தெரியும். இப்போ நான் எப்படி டைரக்ட் பண்ணி நடிக்கிறேனோ அந்த மாதிரி பிற்காலத்தில் இவங்களும் டைரக்ட் பண்ணி நடிக்கிற அளவுக்கு. நீ சொல்லிக் கொடுக்காம நடிப்பியம்மா? ஏம்மா அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க? சொல்லிக் கொடுக்காம நல்லா நடிக்கும் சார் அந்த பொண்ணு. சரி சார், இப்போ இதே போல் இப்போ இவங்க சொன்னாங்களா சொதப்புறீங்கன்னு. இப்போ எனக்கு ரொம்ப நாளாவே டவுட்டு. இப்போ நீங்கள் நடிக்கிறீங்க, அந்த படத்துக்கு நீங்கள் தான் இயக்குனராக இருப்பீங்க சார். நீங்கள் சொதப்புறீங்க, இது கரெக்டாக இல்லை, உங்களுக்கு எமோஷன்ஸ் இந்த இடத்துல மாற்றி பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் யார் சொல்லுவா? எந்த இடத்துல உங்களுக்கு ஓகே சூப்பர் பார்த்திபன் செம்மையாக நடிச்சிட்டீங்க, உங்களுக்கு நீங்களே டிக் போடுவீங்க? சூப்பராக நடிச்சிட்டிங்க நான் டிக் போட மாட்டேன், அது வந்து என் மனசுக்கு தெரியும். பட் நான் தப்பு பண்ணேன்னா டெஃபினட்டாக அதை விமர்சிக்கிற முதல் ஆள் நானாக இருப்பேன். அப்புறம் எனக்கு ஒரு கோ டைரக்டர் இருக்கார், கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு கோ டைரக்டர் இருக்கார். டெஃபினட்டாக அவர் என்னை விட புத்திசாலி. அதனால் அவருக்கு தெரியும் இது. அதை ரொம்ப நாசுக்காக வந்து சொல்லுவார், சார் நம்ம இன்னொரு டேக் எடுத்துகிட்டா அந்த டேக்கில் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஏதோ இப்படி அடிச்சு சார் அப்படின்னு. நமக்கு தெரியல, நமக்கு என்னமோ தப்பு நடந்திருக்குன்னு தெரியும். கிணற்று தவளைன்னு சொல்லுவாங்க. கிணற்று தவளை என்ன அர்த்தம்னா ஒரு குறுகிய இடத்துக்குள்ளேயே அவன் இருக்காண்டு. நான் கிணற்று தவளையை வச்சு ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கேன். கிணற்று தவளையோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ரவுண்டாக இருக்கிற வாட்டர் வந்து ஒரு உலகம், புரியுதா? கிணற்று தவளையோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கிணறுன்றதே ஒரு பெரிய உலகம். அதுக்குள்ளே இருக்கிற தென்படுற மேலேருந்து தொங்குற ஒரு பக்கெட்டு, இந்த மாதிரி ப்ராப்ஸை வச்சுக்கிட்டு மட்டுமே ஒரு படம் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதுக்குன்னா நான் நினைக்கிறது வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு. அடுத்த படம் முழுக்க முழுக்க காமெடி, ஓகே ஜாலி. வடிவேலை தவிர இது எல்லாரும், வடிவேல் தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைய உலகத்தில் மிக சிறந்த நடிகர் வடிவேல். அவரை வச்சு ஒரு படம் பண்ணுறது இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் அவர் இல்லாத ஒரு காமெடி படம் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன், இது எல்லாரையும் வச்சு. ஓகே, ஃபென்டாஸ்டிக் சார். இப்போது இதே போன்ற உங்ககிட்ட இன்னொருத்தவங்க வந்து கேட்குறாங்க, சார் தொடர்ந்து இதே போன்ற பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் நடிக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெரிய ஹீரோ இல்லை ஒரு பெரிய ஒரு உச்ச நடிகர்களை வச்சு நீங்கள் அங்கே படம் பண்ணிங்கன்னா அந்த படம் என்ன மாதிரி ஒரு படமாக இருக்குன்னு உங்களுக்கு ஆசை? இல்லை அந்த மாதிரிக்கான ஸ்கிரிப்டும் வச்சுருக்கீங்களா சார்? தானு சார் நானும் இப்போ அடிக்கடி பேசிகிட்ருக்கோம். தானு சாருக்கு வந்து இந்த படத்து மேலே இருக்க நம்பிக்கையை பற்றியும், இந்த படம் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோன்றது என்ன, ஒரு சேலபிள் ஹீரோ, அவருக்குன்னு ஒரு இமேஜு, அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டு, அதை என்னுடைய புத்திசாலித்தனத்தோடு சேர்ந்து பயன்படுத்தி ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம்.